நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வார்த்தை என்கிற நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தேவ சமூகத்திலே காணப்படுகிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எண்ணாகம புஸ்தகம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரியத்தை வைத்திருக்கிற பிரியமுள்ள தேவன் நமக்கு பிரியமான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்தது. எஸ்ரா 8:22 சொல்லுவோமா? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தேவன் அப்படியே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தேடுங்கள், கண்டு அடைவீர்கள். கர்த்தரை தேடுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தரை தேடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நாம் கண்டு அடைய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுங்கள். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. அவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையை கொடுக்க, நன்மையால் பொழிந்தரல அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவ செய்தி, வாழ்க்கையிலே, இருதயத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, வேலையிலே, குடும்பத்திலே, ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ செய்தி இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். கர்த்தரை தேடுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக முடியும். நன்மையை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்காக எழுதப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை. 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்தி என் கருத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் ஆசீர்வதிக்கிற என் கைக்குள், என் கருத்துக்குள் அடங்கி இரு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு உயர்வுக்காய் நாம் இவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மாம்சத்தில் ஓடுகிறோம், உலகத்தை நோக்கி ஓடுகிறோம். சில வேளைகளில் பிசாசானவன் நம்மை ஓட வைக்கிறான். எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பது ஆண்டவர். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நமக்கு தீவிரமாய் செய்து முடித்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு, உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை பாராதே, மற்றவர்களை பாராதே, வெளியே இருந்து வருகிற சத்தத்துக்கு செவி கொடுக்காதே, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதே. மாறாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம் என்றால், தேடுங்கள், நன்மையானவைகளை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் கர்த்தரிடத்துக்கு, ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து அவருடைய பலத்த கைக்குள் உன்னை ஒப்புக்கொடு. அந்த பலத்த கைக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரின் கையில் அடங்கி இருப்பாய் என்றால், அவருடைய கைகளுக்குள் அடங்கி இருப்பாய் என்றால், அந்த கைகளுக்குள் இருந்து நாம் ஜெபிப்போம் என்றால், கேட்போம் என்றால், அவர் உன்னை மேன்மையாக வைக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். தேடின, காத்திருந்த, அடங்கி இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார், நிச்சயமாய் பார்க்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
ஏற்ற காலம் வந்து விட்டது. இன்றைக்கு இந்த வசனத்தை விதைக்கிறேன். விதைக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிந்து அருள வல்லவராய் இருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுமாயின் வெளிப்பட்டிருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் உங்கள் யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை நான் வைக்கிறேன். அதனை விளக்கமாக நான் சொல்ல விரும்பவில்லை, யாவருக்கும் அது தெரியும். தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்றால், அந்த தேசத்தை ஆண்ட, அந்த பாபிலோன் தேசத்தை ஆண்ட நேபுகாத் நேச்சர் என்கிற அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால், தூரா என்கிற சமபூமியிலே ஒரு பெரிய சிலையை வைக்கிறார். பொன்னால் ஆகிய ஒரு சிலையை அங்கு வைக்கிறார், பொற்சிலையை வைக்கிறார். தூரா என்னும் சமபூமியிலே பொன்னால் செய்த ஒரு சிலையை அங்கு வைக்கிறார். வைத்துவிட்டு அதை பிரதிஷ்டை செய்யும்படிக்கு அந்த தேசத்தின் அதிபதிகளை கூப்பிடுகிறார், தேசத்தின் ஜனங்களை கூப்பிடுகிறார். எல்லாரும் வருகிறார்கள். வருகிறவர்கள் அந்த இடத்துல வந்த உடனே அங்கு கீத வாத்தியம் ஒலிக்குமாம். ஒலிக்கிற வேளையில் எல்லாரும் தாழ விழுந்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா கட்டளையிடுகிறான். சகல ஜனங்களும் வந்து விட்டார்கள். நேபுகாத் நேச்சார் நிறுத்தியிருந்த அந்த பொற்சிலைக்கு முன்பாக காணப்படுகிறார்கள். கீத வாத்தியங்கள் முழங்குகிறது. முழங்குகிற வேளையிலே அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் அந்த சிலையின் கீழே தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவனுக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், கர்த்தரின் கற்பனை, கர்த்தரின் கட்டளைகள். ஆரம்பத்திலே கர்த்தர் இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் கட்டளை உண்டு, கற்பனை உண்டு. அதன்படி செய்யும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போமா? யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 4வது வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உண்டாக்க வேண்டாம் மட்டுமல்ல, 5வது வசனத்தில் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தர் கட்டளை இடுகிறார். 3வது வசனத்தை சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உருவாக்காதே, நீ உருவாக்காதே. உருவாக்கின எதையும் யாரோ உருவாக்கியிருப்பார்கள், எப்படியோ உருவாக்கியிருப்பார்கள், நீ உருவாக்கியிருக்க மாட்டாய். ஆனால் உருவாக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தை ஆகிலும் நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிற. அடுத்தபடியாக, உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து, என் கற்பனைகளை கட்டளைகளை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். சிலையை உருவாக்கி விட்டார்கள். ராஜ கட்டளை, அந்த சிலைக்கு முன்பாய் வருகிற அத்தனை பேரும் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவ கட்டளையை மறந்து விடுகிறார்கள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆனால் 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனத்தில் தொடர்ச்சியாய் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு 6வது வசனத்தில் சொல்லுகிறார், யாத்திராகமம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ.
1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமேன். என்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொண்டால், தகப்பனே தாயே, நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டால், உனக்கு பின்வரும் சந்ததிக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிற இரக்கமுள்ள பிதா என்பதை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் சொன்னார்கள் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று. பக்கத்தில் எல்லாம் செய்தி போகிறது. எல்லாரும் நாம் அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிற தூரா எனும் சமபூமிக்கு செல்லுவோம். பொன்னினால் செய்த ஒரு பெரிய விக்கிரகத்தை, ஒரு சிலையை உருவாக்கி இருக்கிறார். ஒரு பொற்சிலையை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொன்னார்கள். அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் சொல்லுகிறார்கள். எல்லாருடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்து ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் போகிறார்கள், பணிந்து கொள்ளுகிறார்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள், மற்றவர்கள் சொல்லட்டும், மற்றவர்கள் அழைக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு போகட்டும், ஆனால் கற்பனை கட்டளை சொல்லுகிறது, நீ எங்கே போகாதே, உனக்கு தேவையில்லை, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. அந்த எச்சரிப்பின் நிமித்தமாய்த்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கிற தேவனாயிருந்து எச்சரிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர். ஆனால் நீயோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், இம்மட்டுமாய் நான் உன்னை தூக்கி சுமந்து நான் வழி நடத்தினேன், உனக்கு பாதுகாப்பாக இருந்தேன், உன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தேன், உன் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வருகிறேன். நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை நீ கை கொள்ளுவாய் என்றால் 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தின் தகப்பனாயிருந்து நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். 1000 தலைமுறை மட்டும். ஒருவேளை பெற்றோராகிய நாம் கண்களை மூடிவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படியோ கர்த்தர் இரக்கம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இரக்கம் செய்பவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கருத்துக்குள்ளே குடும்பமாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை தப்புவித்து உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகம் பலவிதமான காரியங்களை சொல்லி தாறுமாறான பாதையிலே உங்களை ஓட வைக்கும். வழி இதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிறேன். தேவனை நம்புகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 94:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 94:14, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கைவிடாமல் எழுதி தந்தவர் நெகிழ விடுவாரோ? எழுதி கொடுத்தவர் கைவிடுவாரோ? அவர் நெகிழ விடாமலும் தம்முடைய ஜனத்தை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய ஜனத்தை அவர் நெகிழ விடவே மாட்டார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரே நம்பி ஜீவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நினைத்து கொள்ளுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள், கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். நடந்த சம்பவம் என்ன? இவர்கள் 3 பேர், இந்த இடத்திலே 3 பேர் இருக்கிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனுக்காய் வாழ்கிறவர்கள், தேவனுடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள். அங்கே ராஜாவின் சமூகத்துக்கு முன்பாய் செய்தி போகிறது. எல்லாரும் விழுந்து வணங்கி விட்டார்கள். ஆனால் இந்த 3 பேரும், 3 வாலிபர்களும் அந்த பொற்சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்கவில்லை என்று. அதற்கு முன்பாகவே ராஜா கட்டளையிட்டிருக்கிறான், எரிகிற அக்கினி சுளையிலே தூக்கி போடுவார்கள்.
இதுதான் ராஜா கொடுத்த கட்டளை. அக்கினி சூளையில் தூக்கி போட்டு விடுவார்கள், யாராயிருந்தாலும் தூக்கி போட்டு விடுவார்கள் என்று. ஆனால் அந்த அக்கினி சூளைக்கும் இவர்கள் பயப்படவில்லை, ராஜாவின் கட்டளைக்கும் பயப்படவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவர்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வணங்கவே இல்லை. பாருங்கள், இவர்களை தூக்கி அந்த அக்கினியிலே போடும்படியாய் கட்டளை வருகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் பேரில் அன்பு உள்ள ஜெபம், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அன்போடு ஆண்டவருக்கு முன்பாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கல, நான் வாசித்தோம் அல்லவா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவள் யாராக இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், தண்ணீரை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற வேளையிலே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருப்பார், கர்த்தர் உன்னையோடு இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும்போது ஆற்று தண்ணீரானது புரண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறது, பயப்படாதே, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ அக்கினியில் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற வேளையில் நீ வேகாதிருப்பாய், அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தை அது உண்மையும் சத்தியமும். இந்த தானியேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் ஆண்டவரைத்தான் ஆராதிப்போம், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய கட்டளைக்குத்தான் கீழ்ப்படிவோம். அதன் பலன் எங்கள் 1000 தலைமுறை வரைக்கும் எங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும், கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் ராஜாவோ இந்த 3 பேரையும் சேர்த்து அந்த அக்கினி எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடுகிறான். அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் கூட அந்த அனலின் நிமித்தமாய், அக்கினியின் அனல் நிமித்தமாய் அவர்கள் செத்து மடிந்து விடுகிறார்கள். அவ்வளோ பயங்கரமாய் அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. தூக்கி போட்டு விட்டார்கள். 25வது வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. 25வது வசனம், அதற்கு அவன் 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அக்கினி 7 மடங்கு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. 3 பேரை தூக்கி போட்டோம், ஆனால் 4 பேர் அதில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் கண்களாலே சொல்லுகிறான், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆனால் 4ஆம் ஆளை பார்க்கிற வேளையிலே 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ராஜா பயப்படுகிறான், ராஜா நடுங்குகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். கர்த்தர் எதையெல்லாம் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் அத்தனையும் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது ஏற்ற காலத்தை அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நாம் தியானித்து தேவனை துதிக்கிற வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தை தந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தூக்கி போட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லையாம்.
அவர்கள் நடுவிலே ஆண்டவரும் உலாவி கொண்டிருக்கிறாராம். அக்கினி மயமான என் தேவனும் அந்த அக்கினியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த 3 பேருக்கு எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும் பாருங்க. என் அன்பு சகோதரனே, வாழ்க்கையில பிரச்சனை வருகிற வேளையில், போராட்டம் வருகிற வேளையில், ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட எனக்கு யாரும் ஆறுதல் இல்லையே என்று சொல்லுகிற வேளையில் என் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் அவர் உன் அருகே வந்து உன்னை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் தம்முடைய கருத்தை நிகழவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார், உன் கூட இருப்பார். நீ விசுவாசி. ஆண்டவரை தேடுகிறவருடைய கரம் அவர்கள் மேல் நன்மையாயிருக்கிறது. அந்த கரம் அவரை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது. இதைத்தான் இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ராஜா அந்த எரிகிற அந்த அக்கினி சூளை அண்டே நின்று சொல்லுகிறான் 26வது வசனத்தில், அப்பொழுது நேபுகாத்நேச்சர் அக்கினி சூளையின் வாசல் அண்டை வந்து, பாருங்கள், உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் வெளியே வந்தார்கள். அக்கினி நடுவில் வெளியே வந்தார்கள். உள்ளே உலாவுகிற வேளையில் 4 பேர், வெளியே வருகிற வேளையில் 3 பேர். இப்பொழுது அந்த ஏசாயா 43:2 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதை கர்த்தர் தேவன் நிரூபித்து காண்பிக்கிறார். 27வது வசனம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கூட கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருப்பதையும் கண்டார்கள். பக்கத்தில் போனாலே தெரியும் அந்த நெருப்பின் வாசனை இல்லை, தலைமயிர் கருகவில்லை, அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு சேதமும் இல்லை. பிரியமானவர்களே, உன் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் கூட அது உன்னை அணுகாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் நடக்கிற பறக்கிற அந்த அம்புக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் வருவார். அவர் பாதுகாக்கிற ஒரு தெய்வமாய் வருவார். தம்முடைய சிறகுகளுக்குள்ளே மூடிக்கொள்ளுகிறவராய் வருவார். தம்முடைய உள்ளம் கைகளாலே மூடிக்கொள்ளுகிறவர்களாய் வருவார். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவனாய் இருக்கிறபடினால அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை விட வேற என்ன வேணும்? இவ்வளவு நெருப்பு போட்டோம், அவர்களை தப்புவிக்க அவர் ஒரு தேவன் இருந்தாரே, 4வது ஆளாக அவரோடு கூட உலாவினாரே, இதை விட வேற என்ன வேணும்? இயேசு சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, உன்னை மீட்க கூடாதபடி என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிட்டோ. கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. அந்த கரம் உயர்த்தி காண்பிக்க போகிறது. கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை உயர்த்தி காண்பித்தார் என்று. இந்த ராஜா சொல்லுகிறார், தேவனை தவிர ரட்சிக்கக்கூடிய தேவன் அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். முழுமையாய் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. உன்னை சுற்றியுள்ள காரியங்களை நினைத்து நீ வேதனைப்படாதே. அவைகள் சுற்றிட்டு தான் இருக்கும். ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது.
நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய சாயலை அணிந்த பிள்ளை, நீ தேவனுக்கு பிரியமானவன், நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். பின்னால் பார்த்து கொள்ளலாம், என்ன நடக்குன்னு பார்த்து கொள்ளலாம். எதிர்த்து நின்றேன் என்றால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். அது உன்னால் முடியாத காரியம். நீ எதிர்க்க 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 உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடும். ஆனால் ஆண்டவருடைய கைக்குள் உன்னை ஒப்பு கொடுத்து விடு, அவர் பார்த்து கொள்வார். உன்னால் முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு துணை, மாறாத துணை, நிச்சயமான ஒரு துணை, நம்முடைய ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், இயேசு ஆவியானவர். இவர்களை தவிர வேறு துணையே கிடையாது. அப்போஸ்தலனான பவுல் சொல்லுகிறானே, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நீ என்னை நெருக்கிற வேளையில் ஆண்டவரை சேர்த்து தான் நீ நெருக்குகிற. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க. எல்லாராலும் கைவிட்டாலும் நான் உன்னை நிகழ விட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எழுதி தந்திருக்கிறாரே, எழுதி தந்திருக்கிறாரே. அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தை செய்கிற தேவன், அவர் மாறாத தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். நடந்த சம்பவம் என்ன? இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன், காப்பாற்றக்கூடிய தேவன் ஒருவரும் இல்லை என்று அந்த ராஜா சொன்னதோடு மட்டுமன்றி 30வது வசனத்திலே ஒரு மேன்மையான காரியத்தை அவன் சொல்லுகிறான். 30வது வசனம், பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். உயர்த்தினான். நெருக்கப்படுகிற வேளையில், சோதிக்கப்படுகிற வேளையில், ஆபத்து வருகிற வேளையில் நீ கலங்காது. உனக்கு பின்னால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உனக்கு முன்னால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் பாரு, அந்த ஆண்டவரை மட்டும் நீ நோக்கிப்பார். எத்தனையோ பேர் வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க. அத்தனை பேரையும் என் தேவராய் கர்த்தர் வெட்கப்படுத்தினார். இந்த 3 பேருக்காக வெட்கப்படுத்தினார். ராஜாவையும் வெட்கப்படுத்தினார். நான் தான் தேவன் என்பதை இந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார், அந்த தேசத்துக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். மட்டுமல்ல, இந்த 3 பேரையும் அந்த பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். அடங்கி இரு, பேசாம இரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த சம்பவம் முழுவதும் உங்களுக்கு தெரியும். அந்த 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எவ்வளோ மேன்மையான காரியங்களை கர்த்தர் தானியேலுக்கு செய்தார் என்றால், உனக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 118:6. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன், பயப்படவே மாட்டேன். மனுஷனே, உன்னால் என்ன எனக்கு எதுவும் செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என்ன செய்வான்? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தினால கேட்கிறேன், ஆண்டவரை நம்புகிறீர்களா? வேதத்தில் எதெல்லாம் எழுதி தந்திருக்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கர்த்தர் மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். எதிராய் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் உன்னை காப்பாற்றும்படியாய் தம்முடைய இரத்தத்தையே சிந்தி இன்றைக்கு மீட்டெடுத்து அவர் கைக்குள் வைத்திருக்கிறார். 2 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் நான் தருகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள், அதை வைத்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக ஏசாயா 60:22, நீ தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுவாய் என்றால், நீ உலகத்திலே அருவருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவனாய் காணப்படுவாய் என்றால், நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாய்
கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உன்னை எல்லாரும் ஒதுக்கலாம், எல்லாரும் உன்னை தள்ளிவிடலாம். ஏசாயா 60:22 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒரு ஆமேன். நீ சின்னவன் தான். உலகம் உன்னை பார்க்கிறது ஒரு சின்னவனாய் பார்க்கிறது. குடும்பம் உன்னை பார்க்கிறது, அந்த குடும்பத்தில் சிறியவனாய் உன்னை பார்க்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு ஏற்ற காலம் வரப்போகிறது. நீ ஆண்டவரையே நம்பி ஜீவிக்கிறபடினால, ஆண்டோடைய வார்த்தையை மீறாமல் அவருடைய பாதப்பட நீ காத்து கிடப்பதினால, அவரை நோக்கி கூப்பிடுகிறபடினால, அவரை நோக்கி ஜெபிக்கிறபடினால, ஒரு நாள் இந்த சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாக கர்த்தர் ஏற்ற காலத்தில் இந்த காரியங்களை செய்து உன்னை உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒதுக்கினவர்களை பார்க்காதீர்கள், உயர்த்துகிறவரை பாருங்கள். தள்ளிவிட்டவர்களை பார்க்காதீர்கள், மார்போடு அணைத்துக் கொள்கிற ஆண்டவரை பாருங்கள். வீணான காரியங்களை பேசுகிறவர்களை பார்க்காதீர்கள். உனக்காய் சத்தியத்தை பேசியிருக்கிறாரே, அந்த சத்தியபரனை நோக்கி பார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் ஒன்று, வாழ்க்கையிலே நலிந்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிட்டது, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். அது ஆசீர்வாதம் என்கிற ஒரு மழை. பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்க. நீ பலனை பெற்றுக்கொள்வாய். இவ்வளவு நாளும் நீ அநீதியை பெற்றுக்கொண்டிருந்தாய், இனி நல்ல பலனை நான் உனக்கு தரப்போகிறேன். தங்கள் கனியையும் மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நீ கனி உள்ள ஒரு மனிதனாய் மாறப்போகிறாய். கனி உள்ள ஒரு மனிதனாய், கனி கொடுக்கும் ஒரு விருட்சமாய் நீ மாறப்போகிறாய். கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒரே ஒரு காரியம், வேத வசனத்தின்படி எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாய் இருக்கிறது என்று விசுவாசித்து ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து குடும்பத்திலே, கோத்திரத்திலே, நீ வேலை செய்கிற ஸ்தலத்திலே, உன் போக்கிலும் வருத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி காண்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீ அவருக்கு வேண்டும். அவர் உனக்கு உதவி செய்ய, உன்னை உயர்த்த, உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிற அப்படினால் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். இந்த கிருபை சிலாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவேளை என் அன்பு சகோதரே, சகோதரியே, நீ தூரமாய் போயிருந்தாலும், நீ ஆண்டவரை விட்டு விலகி இருந்தாலும், ஆண்டவருக்கு அன்பை பெற்று அது மறுதளித்து இருந்தாலும், ஆண்டவரை தேடிவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. ஐயோ, அன்றைக்கு கேட்டேனே, தேவ செய்தியை கேட்டேனே, நான் தூரமாய் இருக்கிறேனே, ஆண்டவரை மறுதளித்தவனாய் காணப்படுகிறேனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாய் காணப்படுகிறேனே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 60:15 சொல்லப்படுகிறது, நீ நெகிழப்பட்டதாய் காணப்படுகிறாய், எல்லாராலும் கைவிடப்பட்டதுமாய் காணப்படுகிறாய், ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருக்கிறாய். உன்னை காண்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் உன்னை மன்னித்து உன் கிரியைகளை அப்புறப்படுத்தி விட்டு இதோ உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று உறுதி சொல்லுகிறார். எழுதி தந்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனிதன் அல்ல. சகோதரி சகோதரிய, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நேசிக்கிறார். எருசலேமிலிருந்து அநாதையாய் வந்தவர்கள் தான் இந்த தானியேல் மற்றும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவளுக்கு யாரும் கிடையாது அந்த தேசத்தில்.
ஆனால் எல்லாரை காட்டிலும் பெரியவர் ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவனை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். நடந்த சம்பவம், தீச்சூளையிலே தூக்கி போட்டார்கள். வெளியே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர்களை ராஜா பார்க்கிற வேளையிலே அவர்களை இந்த தேசத்திலே உயர்த்தி வைத்தானாம். ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, அதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதீர்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் உங்களை மாற்றுங்கள். நெகிழப்பட்டது உனக்கு தெரியும். நீ நெகிழப்பட்ட, எல்லாராலும் நெகிழப்பட்டிருக்கிறாய், எல்லாராலும் கைவிடப்பட்டதுமாய் இருக்கிறாய். ஒருவர் திரும்பி பார்க்கக்கூட ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறாய். ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். இயேசுவே என்று கூப்பிட ஆயத்தமா? இயேசுவே என்று கூப்பிட ஆயத்தமா? கூப்பிட ஆயத்தமாக இருந்தால் ஒரு விஷயம், ஆண்டவரே உமக்கு முன்பாய் வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கும். நித்திய மாட்சிமையாய் கர்த்தர் உன்னை வைப்பார். தலைமுறை தலைமுறைக்கு கர்த்தர் மகிழ்ச்சியாய் வைப்பார். தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். நிச்சயம் அது தேவன் செய்ய வல்லவராக. இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து உன்னை உயர்த்தி காண்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, இந்த நாளிலே தேவன் உங்களை உயர்த்தும்படித்தான் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒரு உயர்வு, பதவியில் வேலை செய்கிற இடத்துல ஒரு பதவியில் ஒரு உயர்வு இருந்தால் எவ்வளவு சந்தோஷம். ஆனால் அதைவிட மேலான ஒரு உயர்வை கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் நீட்டி அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த கரத்துக்குள் எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது. அத்தனை ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் இறங்குமே, இறங்குமே. இறங்குவதோடு மட்டுமன்றி அது உனக்கு நன்மையாய் காணப்படுமே, அது உனக்கு மேன்மையாய் காணப்படுமே. உன் தலைமுறை சொல்லுமே, எங்களுக்கு முன்பு இருந்த என் தகப்பனார், இல்லாவிட்டால் என் தாத்தா பாட்டி, என் தேவனால் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உலகம் சொல்ல வேண்டாம். தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு மீட்பின் தேவன் வருகிறார். ஒரு மீட்பின் தேவன் வருகிறார். ஒரு விசை கண்களை மூடி அவருடைய கரங்களை பார்ப்போமா? தானிவா இந்த கரம் எதற்காக? எனக்காக, எனக்காக. அந்த இரத்தம் அடிக்கிற கரம் யாருக்காக? எனக்காக, எனக்காக. அந்த தழும்புகள் நிறைந்த கரம் யாருக்காக? எனக்காக. அந்த சிலுவையிலே முள்முடி அணிந்தவராய், தலையை தொங்க விட்டவராய் காணப்படுகிறாரே, யாருக்காக? எனக்காக. அந்த விழாவிலே குத்தப்பட்டாரே, எனக்காக. கால்கள் அடிக்கப்பட்டு, அந்த கால்கள் அறையப்பட்டு ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, யாருக்காக? எனக்காக. எதற்கு தெரியுமா? அவருடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் வர வேண்டும். நீ தீமை அனுபவிப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. நீ கண்ணீர் வடிப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. உன் சரீரத்தின் பாடுகளை கர்த்தர் விரும்பவில்லை. Glory to God. ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன், என் பலத்த கைக்குள் நீ காணப்படுவாய் என்றால் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன். அவருடைய கருத்து நிழலுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தம்மா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவந்த இரக்கத்திற்காய், அந்த அன்பிற்காய், அந்த தயவுக்காய், ஆசீர்வாதத்துக்காய் நெகிழப்பட்ட, கைவிடப்பட்ட, கடந்து நடவாதமாய் இருந்த உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வருகிறார்கள். ஆண்டவரே, தேடி வருகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிரசின் மீது உம்முடைய கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு தள்ளப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய், எனக்கு யாருமே இல்லை என்று அனாதையை போல கதறிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாய் வைக்கப் போகிறீரே.
உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ வருஷங்களாய் இந்த பாடுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கட்டுகளை அவிழ்க்கப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. சிறையிருப்பை மாற்றப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அந்த வியாதியின் கொடூரத்திலிருந்து விடுதலையாக்கப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நடக்க முடியாமல் தவழ்ந்து கொண்டிருக்கிறேனே, உதவிக்கு யாரும் இல்லையே, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாய் வரப்போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நான் ஒரு அநாதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, அவர்கள் அநாதை இல்லை ஆண்டவரே. ஒரு நல்ல தகப்பனை, நித்திய பிதாவை தகப்பனாய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே. மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாய், அதிசயப்படும் வண்ணமாய், எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று ஆண்டவரே அவர்கள் நினைக்கும்படியாய், என் ஜனத்தை உயர்த்தி காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மகிமையின் கருத்துக்குள்ளால ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், கணவன் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், வயோதிப தாய் தகப்பனை ஒப்பு கொடுக்கிறேன், இனஜன பந்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உம்மை தேடி வருகிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் அவள் மேல் நீட்டப்பட்டிருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அது நன்மையாய் மாறட்டும் கர்த்தாவே. தீமையை அனுபவித்தேன் நேற்று வரைக்கும், இன்றைக்கு கர்த்தர் நன்மையை தந்திருக்கிறார் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபைத்தாரும். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.